விநாயகர் கோயில்ல இப்போதாங்க பூஜை முடிச்சுட்டு வந்தேன். நான் தான் விநாயகர் கோயிலுக்கு பூஜை பண்ணுறேன் முடிச்சுட்டு வந்தேன். நான் வந்த உடனே கூடை வச்சதையும் இந்த பதிவு போடணும்னு போட்டேன். நான் சொல்கிறது நீங்கள் முழுசும் கேட்டுட்டு இதுக்கு கமெண்ட் பண்ணுங்க. எப்படின்னா, அழகுங்கிறீங்களே எதில் அழகுங்கிறீங்க? நான் பார்த்த அழகு இன்னைக்கு மனதார நான் பார்த்த அழகு உங்களோட பகிர்ந்துக்கிறேன். எப்படின்னா, நான் பார்த்த அழகு எதுனா, ஒரு அம்மா மில்லுக்கு வேலைக்கு போகிறாங்க. மில்லுக்கு வேலைக்கு போகிற அம்மா விநாயகனுக்கு பூ கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்குறாங்க. செம்பருத்தி பூவு இதெல்லாம் பூவும் கலந்து பூ கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுக்குறப்ப, சுமதிக்கா இந்தாங்க விநாயகனுக்கு வச்சு படைங்கக்கா, இந்தாங்க விநாயகனுக்கு வச்சிருங்க. ஐயோ நேராச்சு, நான் போகிறேன் மில்லில். ஓனர் வேறு கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் சண்டை போடுவார். நான் வர்றேக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேண்டுங்கக்கா எதுவுமே சொல்ல கிடையாது. போகிறாங்க. அந்த சீலை கண்டாங்கி மேலே நம்ம நாகரிகம்னா கீழே வரைக்கும் சீலை கட்டிட்டு பியூட்டி பார்லர் போய் மேக்கப் போட்டுட்டு கண்ணுக்கு இந்த இதெல்லாம் புருவத்துக்கெல்லாம் அப்படியே இது என்னமோ சொல்லுவோம் த்ரெட்டிங் எடுத்துட்டு அதில் பென்சிலில் இப்படி கோடு போட்டு அப்படியெல்லாம் போட்டுட்டு போகிற இருக்கிற அழகை விட என் மனசில் பட்ட அழகு எதுன்னா, அந்த சீலை மேலே தூக்கி கட்டி அந்த ஒரு பேக்கை மாட்டிக்கிட்டு ஓடோடோடுன்னு ஓடுறாங்க. அந்த மில்லு வேலைக்குனாலும் ஓடுறாங்க. அதில் பார்க்குற அழகு தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா குடும்பத்துக்காக, குழந்தைங்களுக்காக, இப்போ அவங்க ஒருத்தருக்காக அவங்க வந்து அந்த மாதிரி ஓட கிடையாது. நம்ம புருஷனுடைய சம்பாதியத்தில் பாதி நம்ம வந்து சுமையை இறக்கி வைக்கணும். நம்ம வீட்டுக்கார் மட்டுமே நம்ம குடும்பத்துக்கு பாடுபட்டு பத்துறதில்ல. ரெண்டாவது, நம்மளுக்கு கடன் இருக்குது, கடனை கட்டணும். நம்மளும் வேலைக்கு போனோம்னா நம்ம புருஷனுடைய பாரம் கொஞ்சம் குறைஞ்சிரும்னு சொல்லிட்டு அந்த பெண்ணு ஓடுறா பாரு. சத்தியமாங்க எனக்கு அதை பார்த்ததே கண்ணுலாம் கலங்கிருச்சு. எனக்கு இந்த ஜாயின்ட் பெயின் இல்லைன்னா முருகன் சச்சியாக சொல்கிறேங்க, நான் வேலைக்கு போயிடுவேன். இந்த மூட்டு வலி கீழே உட்காந்துடுறது எந்திரிக்க முடியல, முருக சச்சியா. அது மட்டும் இல்லாத இருந்தால் நான் வேலைக்கு போயிடுவேன். அப்படியே என்னால் வேலைக்கு போக முடியலன்னா 2 மாடாவது வாங்கி வீட்டில் கட்டி மேய்ச்சிருவேனுங்க. சும்மா இருக்க மாட்டேன். இவ்வளோ எனக்கு ஜாயின்ட் பெயின் இருந்தும் வீட்டில் சும்மாவே இருக்க மாட்டேன். வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். 3 மணிக்கு எந்திரிப்பேன். 3 கீழே எந்திரிச்சிருவேன். எந்திரிச்சு படப்படன்னு குளிச்சுட்டு தாங்க எல்லா வேலையும் க்ளீனாக பார்ப்பேன். ஒரு 2 மணிக்கு என் வீட்டுக்கார் வந்து சாப்பிட்டு போனாட்டி 2, 2:30க்கு தான் படுப்பேன். ஒரு 4, 5 வரைக்கும் படுத்துங்க. ஏன்னா நம்ம 3 மணிக்கு எந்திரிக்கிறதுனால. ஆனால் அதுவும் கூட நான் யோசிப்பேன். இதே மாதிரி வேலைக்கு போகிற பெண்கள் நேரமே எந்திரிச்சு சமைச்சிட்டு அவங்க சாப்பிட்டா கூட நேரம் இல்லாமல் அவசர அவசரமாக ஓடுவாங்க. அவங்க எங்கே தூங்குவாங்க, எப்படி தூங்குவாங்க? சாயங்காலம் 5:30 வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வருவாங்க. அந்த ஒரு 250, 300 சம்பளத்துக்கு போகிறாங்க.